மும்பை அணியில் அடுத்த வருஷம் ரோஹித் சர்மா தொடருவாரா, எந்தெந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வெளியில் விட போகிறாங்க, யாரெல்லாம் கண்டுபிடிச்சி டீமில் சேர்க்க போகிறாங்க, கேப்டன்சி எதுவும் மாற்றம் இருக்குமா, ரோஹித் சர்மா தொடர்ந்து மும்பை அணிக்காக பணியாற்றுவாரா அல்லது இம்பாக்ட் பிளேயராக உட்கார வைப்பாங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஐபிஎல்க்கு அப்புறமேட்டு மை டியர் ஃபேமிலிஸ் ரொம்ப சப்போர்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நான் டெய்லி தொடர்ந்து வீடியோ போட சொல்லி நீங்கள் கேட்குறீங்க, அதனால தான் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். எம்ஏ வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க, அதனால தான் நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற நிலமையில இருக்குது, கண்டிப்பாக ஜெயிச்சிரும் போல இருக்குது. அதை பற்றியும் வீடியோ வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் எந்தெந்த டீமோட வீடியோ வேணும்னு கேட்குறீங்களோ அந்த டீமோட வீடியோ கேளுங்க, கண்டிப்பாகவே நான் போட்டுறேன். அதாவது நான் மும்பையை பொறுத்தளவு நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் அந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். சென்னை டீம் மாதிரி கிடையாது. அதாவது தீபக் கூடாக்கு ஒரு 10 வாய்ப்பு, ராகுல் திரிபாதிக்கு ஒரு 10 வாய்ப்பு, அந்த மாதிரிலாம் இங்கே கிடையவே கிடையாது. பர்ஃபார்ம் பண்ணலையா, சச்சின் டெண்டுல்கராக இருந்தாலும் நீங்கள் வெளியில் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்படி இருந்தாலுமே இந்த சீசன் நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. ரோஹித் சர்மா எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலி சொல்ல போனால் பல்லு பிடுங்கின பாம்பாக தான் பார்த்தீங்கன்னா வெளியில் உட்கார வச்சுருந்தாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணார், 6 மேட்ச் நல்லா பண்ணாமல் இருந்தார். லிட்டரலி ஒரு 400+ ரன்களை இந்த சீசனுக்காக அடித்து கொடுத்துருந்தாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த எலிமினேட்டர் சூப்பராக ஆடினார். அதே மாதிரி ஒரு 30+ ரன் பஞ்சாப் அணிக்கு அடிச்சிருந்தாரு அப்படின்னா 230 ரன் போயிருக்கும். இதெல்லாம் மும்பை டீம் நல்லாவே யோசிப்பாங்க. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா கரெக்டான நேரத்தில் ஓவர்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்க தவறிடுறாரு. அதுவுமே அவர் மேலுமே ஒரு தப்பு இருக்குது. அதனால தான் கேப்டன்சி மேலே ஒரு குறி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் அந்த சீசனை நல்லாவே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஸ்கை பார்த்தீங்கன்னா செம்ம ஃபார்மில் இருந்தார். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் காப்பாற்றினார். ஒரு 4-5 மேட்ச் பார்த்தீங்கன்னா ரியான் ரிக்கில்டன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் கிடைக்காம தடுமாறிட்டான். அதுக்கப்புறம் தான் வந்தார். அதே மாதிரி தான் ரோஹித் சர்மா. ஆனால் ஸ்கை தான் காப்பாற்றினார். அங்கே திலக் வர்மாவும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கிடையாது. ஹர்திக் பாண்டியா கிளைமேக்ஸில் முடிச்சு கொடுக்க தெரியாமல் பார்த்தீங்கன்னா திணறிக்கிட்டு இருந்தார். எவ்வளோ ஓட்டைகள் பார்த்தீங்களா. பூம்ரா வரத்துக்கு முன்னாடி ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பூம்ரா வரத்துக்கு முன்னாடி ஒரு மேட்ச் வின் ஆனாங்க. அப்புறமேட்டு சாலிடாக நிறைய மேட்ச் வின் ஆனது காரணம் பூம்ராவோட ஓவர்ஸ் தான். தீபக் சார் அங்கங்கே ஓவர் கிழிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. ட்ரெண்ட் போல்ட் பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருந்தார். இவ்வளோ பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மும்பை டீம் அட்ரஸ் பண்ணியே தீருவாங்க. அதனால் நெக்ஸ்ட் சீசன் இப்படியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையான ஹார்ஷான முடிவை கரெக்டாக மும்பை டீம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் குறை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 டவுனில் வில் ஜாக்ஸை இறக்கி ட்ரை பண்ணாங்க. பவர் பிளேனா வில் ஜாக்ஸ், இல்லைன்னா சூரியகுமார் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் சூரியகுமார் யாதவும் வரலாம், இல்லாட்டி திலக் வர்மா சூப்பராக அந்த இடத்த நல்லாவே பண்ணி கொடுக்குறாரு. அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவங்களோட பலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா ஆடக்கூடிய கேப்டு பிளேயரை பார்த்தீங்கன்னா டீமில் வச்சு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்தளவு வந்திருக்காங்க. இப்போ டிஎன்பிஎல்ல பார்க்குறோம், மகாராஷ்டிரா லீக்கில் பார்க்குறோம், எல்லா இடத்துலையுமே ஒரு எம்ஐன்னு போட்டு ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஐக்காக ஸ்கவுட் பண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடிய டீம். இப்போ பார்த்தீங்கன்னா வருஷம் உள்ள நாங்கள் டீம் பிளேயர்ஸ் எடுப்போம்னா அது மும்பை அணியால் மட்டும்தான் இருக்க முடியும். அதனால ஸ்கவுட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நேற்று எம்எல்சி நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா சென்னை அணி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. 3 ரன்ல எம்ஐ தோத்துட்டாங்க. பொல்லாடு வேற லெவல் ஃபார்மில் இருக்கார். இன்னுமே அந்த மனுஷனுக்கு வயசும் ஆக மாட்டேங்குது, எதுவும் ஆக மாட்டேங்குது. செம்ம எங்கா இருக்காரு. ஓவரும் போடுறாரு, பார்த்தீங்கன்னா 6 அடிக்கிறாரு. செம்ம குரூசியால நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரன்னுமே அடிச்சு கொடுக்குறாரு. எம்ஐயோட கேப்டன் பார்த்தீங்கன்னா பூரானா தான் இருக்கார். அந்த வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள், அடுத்தடுத்து போட ட்ரை பண்ணுறேன். சரி, மேஜராக டாபிக் நம்ம வந்துடலாம். அதனால் மும்பை அணியை பொறுத்தளவு என்ன ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவுலிங் தான் கரெக்டாக தீபக் சகார் நம்பி ஒரு 9 கோடி 25 லட்சத்துக்கு எடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அல்லாஹ் ஹசன் ஆஃபன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 4 கோடி எடுத்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி அப்படின்றனால அவரால் வர முடியல. மீண்டும் அவர் தொடருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 19 வயசு தான், யங்ஸ்டர் தான். இருந்தாலுமே ஒரு ஸ்பின்னருக்கு ஒரு 4 கோடி ஸ்பெண்ட் பண்ணுறத விட ஆக்ஷனில் விட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கோடியில் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ரியான் ரிக்கில்டனா 1 கோடிக்கு தான் எடுத்தாங்க. இவர் சாட்னர் பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு தான் எடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு விட்டு கூட எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட யோசிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த சீசன் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீபக் சஹரை வெளியில் விட தான் பார்ப்பாங்க. ஹார்ஷான முடிவு தான் எடுப்பாங்க. வில் ஜாக்ஸையும் வெளியில் விடுவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ஹசன் ஃபரையும் வெளியில் விட்டுருவாங்க. இவங்களை 3 பேரையும் விட்டாவே பார்த்தீங்கன்னா ஒரு 19 கோடி கிட்ட அவங்க கையில் இருக்குது. அதாவது மெகா ஆக்ஷனை பலமுறை சொல்கிறது என்ன அப்படின்னா, மெகா ஆக்ஷன் 120 கோடி, மினி ஆக்ஷனை பொறுத்தளவு 20-30 கோடியோட போகணும். சென்னை பார்த்தீங்கன்னா
ஆலன்லேருந்து கேமரூன் கிரீன் எல்லாத்தையும் கண்ணு வச்சுருக்காங்க. அதனால யாராச்சும் தூக்க பார்ப்பாங்க. அதனால வந்து அவங்க அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லா டீமுமே நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது 20-25 கோடியோட தான் மினி ஆக்ஷன் போனால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைப்பா 10 கோடி 15 கோடியோட போனீங்கன்னா ஏதாச்சும் யாருமே இதாக மேக்ஸ்வெல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்கள வச்சுக்க நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் வந்து மும்பை அதில் வந்து தெளிவாகவே யோசிப்பாங்க. அப்புறம் இந்த 2 பிளேயர்லாம் ஒரு 75 கோடிக்கு எடுத்தாங்க, 75 லட்சத்துக்கு எடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இப்போ ராபின் வின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 65 லட்சத்துக்கு எடுத்தாங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. ஒரு 2-3 மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க, சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களெல்லாம் வெளியில் விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் சீசன் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான வந்து பவுலரை வந்து எடுக்கணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து லீக்கேஜே ஆகுது. தீபக் சகார் மாதிரி ஒரு நல்ல பவுலராக பவர் பிளேயில் போடுற மாதிரி ஒரு பவுலர். ஏன்னா பூம்ரா, ட்ரெண்ட் போல்டு இவங்க எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. இவங்களோட சேர்த்து ஒரு ஸ்டாலிடாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் பவுலர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டரை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இவங்க ருசிகண்ட போன கண்டிப்பாக ஜானி பேஸ்டோ வந்து விடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்களே வச்சு பாருங்களேன். இப்போ ரியான் ரிக்கில்டனோட ஃபார்மை நீங்கள் பார்த்துட்டீங்க. 1 இயர் ஃபுல்லாக பார்ப்பாங்க. இப்போ அக்டோபர் நவம்பர் வாக்கில் தான் பார்த்தீங்கன்னா மினி ஆக்ஷன் நடக்கும். அது வரைக்கும் எந்தெந்த பிளேயர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இப்போ ஆலனாக இருக்கட்டும், கேமரூன் கிரீனாக இருக்கட்டும், ரியான் ரிக்கில்டனாக இருக்கட்டும், நம்ம டீமில் உள்ளவங்களும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவர் ஒரு 2 கோடி கிட்ட, இப்போ 1 கோடி 2 கோடி போட்டு தான் எடுத்தாங்க. அவர் டக்குன்னு வந்து இந்த சீசன் ஸ்டார்டிங்லேயே வந்து சொதப்பிக்கிட்டு தான் இருந்தார். அவருக்கு ஒரு பேக் எண்டாக பார்த்தீங்கன்னா ஜானி பெஸ்டோ எடுத்து போட்டாங்க அப்படின்னா நீ பர்ஃபார்ம் பண்ணல 2 மேட்ச் தலைவா, நீ வந்து உள்ள நீ காட்டு சுத்த தலைவா ரோஹித் சர்மாவோட சேர்ந்து அப்படின்ற மாதிரியுமே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் அதை பற்றியுமே யோசிப்பாங்க. அப்புறம் ஒரு பவுலருமே எடுப்பாங்க. அப்புறமேட்டு ஒரு ஆல்ரவுண்டருமே எடுத்து தூக்கி உள்ளே போட்டு வச்சுப்பாங்க அப்படின்னு தான் என்னோட இது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்ல எல்லாம் ஸ்கவுட் பண்ணி ஒரு 30 லட்சம் 40 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுமே வாரி உள்ளே போட்டுருவாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து அதிக ப்ரைஸ்க்கும் போக மாட்டாங்க. இப்போவே அவங்களெல்லாம் ட்ரையல்ஸ்க்கு வந்து கூப்பிட்டு நீங்கள் எப்படி பண்ணுறீங்க எல்லாம் வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அவங்கள ஒரு 30 லட்சம் 40 லட்சத்துக்கு வாங்கி போட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விக்னேஷ் புத்தூர் மாதிரியோ அஸ்வினி குமார் மாதிரியோ போட்டிங்கன்னா கலக்கி போட்டு கொடுத்துருவாங்க. மும்பை டீம் ஜெயிக்க எடுக்காத உதவியும் பண்ணுவாங்க. நான் ரோஹித் சர்மா விஷயத்துக்கு வந்துடுறேன். அவரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. டீமுக்கு ஒரு சில மேட்ச் நம்பிக்கையான மேட்ச்சில் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதை பற்றியுமே அவங்க யோசிப்பாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ ஓப்பனிங் வந்து ரியான் ரிக்கில்டன் ஜானி பேஸ்டோ ஓப்பன் பண்றாங்க, எப்படி இருக்கும்? ரோஹித் சர்மா தான் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் டீம் யோசிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறமேட்டு ஹர்திக் பாண்டியாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு சில தவறான முடிவுகள் எடுக்கிறாரு. அதெல்லாம் டீமுக்கு வந்து ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்துது. அதெல்லாம் அவங்க கண்டிப்பாகவே பேசுவாங்க. பேசி தம்பி இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணு, நீயே ஓவர் போடு, இந்த மாதிரிலாம் பண்ணு அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இல்லைப்பா அப்படின்னா சரிப்பா இருப்பா ஸ்கை மாப்பிள்ள வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கையாக இருக்கட்டும், பூம்ராவாக இருக்கட்டும், அவர் கேப்டன்சி வந்து டப்புன்னு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாகவே இருக்குது. உங்களோட கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சீசன் வந்து யாரெல்லாம் ரீட்டைன் பண்ணப்படுவார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ஸ்கை, பூம்ரா, அப்புறமேட்டு நம்ம ஹர்திக் பாண்டியா, சாட்னரு, ட்ரெண்ட் போல்ட்டு, விக்னேஷ் புத்தூர், அஸ்வினி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரியான் ரிக்கில்டன், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரார்னரி பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிடுவாங்க. வெளியிட உடனும் நினைக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில் ஜாக்ஸு, தீபக் சகார், அப்புறமேட்டு அந்த 2 பிளேயர் ராபின் வின்ஸு, அல்லா ஹசன், அப்புறம் வெளியில் விட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய முடிவுகளை பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து தான் ஆவாங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கோடி 25 கோடியோட வந்து பார்த்தீங்கன்னா மினி ஆக்ஷனுக்குள்ளே இறங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சாலிடாக இப்போ வந்து ஒரு 6.5 8 கோடிக்கு மேலே என்னையை பொறுத்தளவு வந்து ஜானி பெஸ்டோ போக மாட்டார். அதே மாதிரி 10 கோடி 11 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேமரூன் கிரீன், ஆலன், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் போக மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டார் பவுலராக இருக்கார் அப்படின்னா ஒரு 8 கோடி 10 கோடிக்கு மேலே அவருமே போக மாட்டார். அவர் எடுக்க ட்ரை பண்ணலாம். அப்புறமேட்டு இந்த டொமஸ்டிக்லாம் நல்லா பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் மற்ற டீம்ஸும் பார்த்து வச்சுருந்தாங்க அப்படின்னா இவன் நல்லா பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு நடராஜன் பிளேயர் மாதிரியோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டொமஸ்டிக்கில் ஒரு யங் பிளேயர் நல்லா பண்ணுவார். அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் வந்து கரெக்டாக பிக் பண்ணி ஒரு அதிகபட்சம் ஒரு 1 இல்லாட்டி 50 லட்சம் அப்படின்ற மாதிரி போவாங்க. அவங்கெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து டீமுக்கு வந்து சூப்பராக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எந்த டீமோட ரிட்டன்ஷன் அந்த ப்ரெடிக்ஷன் வீடியோ வேணும்னு நினைக்கிறோம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.